வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற சிறுகதை கோப்பமாள். எழுத்தாளர் கோணங்கி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. பொதுவாக கோணங்கி அவர்களுடைய சிறுகதைகளை படித்த சிலர் அவர் புரியாது போல் எழுதுகிறார் என்று கூறுவார்கள். அவருடைய எழுத்துக்கள் படிப்பதற்கு ரசிப்பதாகத்தான் இருக்கிறது. ஒரு கவித்துவமான ஒரு எழுத்து. கோணங்கியுடைய பிடித்த கதைகளில் ஒன்று, வாசிக்க வேண்டும் என்று நான் குறித்து வைத்திருந்த ஒரு குறிப்பிடத்தக்க கதை, இயல்பான கதை ஓட்டம். நாம் இப்பொழுது அந்த கதையை நேரடியாக காண்போம் நேயர்களை. கோப்பம்மாள் திரு கோணங்கி அவர்கள். 5ஆம் வகுப்பு கோப்பம்மாளுக்கு பச்சை கலர் பாவாடைதான் இருக்கிறது. பாவாடைதான் பச்சை என்றால் பெயரை கூட பச்சை என்று கூப்பிட்டார்கள். பள்ளிக்கூடம் வரும்பொழுது தம்பியை தூக்கி கொண்டு வருவாள். தம்பியை தூக்கிட்டு வராத என்று அஞ்சாப்பு வாத்தியார் சொன்னார். சார், நான் தம்பியை தூக்கிட்டு வரலன்னா இந்த பிள்ளையை தூக்கிறதுக்கு என்ன இதே பொறுப்பாக போட்டுருவாங்க சார். எங்கள் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு என்ன விடமாட்டாங்க ஐயா என்றாள். கோப்பம்மாவுக்கு பள்ளியை விட்டு வெளியேறினால் அநேக வேலைகள் இருந்தன. ஊர்க்கஞ்சி எடுக்க போக வேண்டும். அதற்கெல்லாம் எப்பொழுதோ பழகிவிட்டாள். வீடு வீடாக போய் விழுந்த உருப்படிகளை எடுத்து பொதியில் சேர்க்க வேண்டும். வீட்டில் கழுதைகள் நிற்காது. ஒவ்வொரு கழுதையும் ஒவ்வொரு திக்கில் நிற்கும். அவற்றை வீடு சேர்க்க வேண்டும். குட்டி கழுதை தரியில் நிற்காது. குட்டி கழுதை அவளை கண்டு ஓடும். மேட்டு நிலத்தில் நின்று பார்க்கும். கிட்டே வராது. கண்ணுக்குட்டி என்று அதற்கு பெயர் வைத்திருந்தாள். குட்டி கழுதைக்கு உன் அம்மா வீட்டுக்கு வந்து விட்டது, ஓடையில் நிற்காதே என்று செல்லம் கொஞ்சினாள். கோப்பம்மாள் கண்ணுக்குட்டியிடம் போய் நின்றாள். சின்ன மூஞ்சில் அழகு படைந்தது. திடீரென்று ஓடியது. அவளும் விரட்டினாள். வண்ணாக்குடியில் உள்ள கழுதை மேல் எல்லா அதிசயங்களும் இருந்தன. அந்த குட்டி கழுதை துள்ளியது. வண்ணா புள்ள பள்ளிக்கூடம் போகிறது வண்ணாத்திக்கும் பெருமைதான். பள்ளிக்கூடம் போனால் தம்பி ஆடுவான். குரங்கு குட்டி மாதிரி சவளப்புள்ள அது. அண்டி தள்ளி வீசும். அவங்கிட்டத்தில் யாரும் ஒட்டலை. சமயத்தில் தம்பி பள்ளிக்கூடத்தில் ஆய்ப்பிடுவான். எல்லாரும் மூஞ்ச சுழிச்சு வகுப்பறையில் உள்ளவங்கெல்லாம் எட்டி போவாங்க. வண்ணாத்தி அடிக்கிறத என்னைக்கு நிறுத்துகிறோமோ அன்னைக்கு உலகம் பாழ் என்ற பிரம்பு கொள்கை வைத்திருந்தார் அஞ்சாப்பு வாத்தியார். வகுப்பறையை கழுவிவிட்டு சுத்தம் செய்யும்படி கட்டளையிட்டார். கோப்பம்மாள் அழுது கொண்டே சுத்தம் செய்தாள். எல்லா பிள்ளைகள் மூஞ்சிலும் சுழிப்பு இருந்தது. அவளுக்கு அவமானமாக போய்விட்டது. கோப்பம்மாளை கண்டு முகம் சுழிக்காதவர் ஒரு சிலர் இல்லாமல் இல்லை. வண்ணாத்தி பூச்சி என்பான் மாரியப்பன். மாரியப்பன் மண்டை முன்னும் பின்னும் சப்பழிந்திருந்தது. பிளஸர் மண்டை என்றார்கள் அவனை. கிள்ளி வைப்பான் பிள்ளைகளை. பிளஸர் மண்டையில் வாத்தியாரின் குட்டுக்கள் விழும். அவன் பள்ளிக்கூடம் வரும்பொழுது ஊதா சட்டை போட்டு வந்தான். ஊதா பிளஸர் என்றார்கள் அவனை. ஒருவர் மாற்றி ஒருவர் பட்டங்கள் கொடுத்தது பற்றி பெரியவர்கள் பெரிதாக கவனிப்பதில்லை. மாரியப்பன் வீட்டுக்கும் அழுக்கெடுக்கப் போனால் கோப்பம்மாள். ஊதா சட்டைகள் 3 இருந்தன மாரியப்பனுக்கு. என்றோ செத்துப்போன ஐயாவின் சட்டைகளே அவை. மாரியப்பன் ஐயாவிற்கு வெட்டி ஊதா சட்டையும் பெல்ட்டும் போட்டிருந்தார். விறகு வெட்டியவர். ஐயா இருக்கும் பொழுதே அவன் வீட்டில் 3 சட்டைகள் இருந்தன. டவுசர் மட்டும்தான் போட்டிருந்தான் மாரியப்பன். அவனுக்கு ஊதா சட்டைகளை விட்டுவிட்டு அவனுடைய ஐயா மண்ணுக்குள் போய்விட்டார். மாரியப்பனின் பஞ்சர் ஒட்டிய டவுசர்கள் இழந்து விட்டன. பையில் வெள்ளக்கட்டி போட்டு வைப்பதால் எலிகள் கடித்து குறித்து வைத்தது. மாரியப்பன் வீட்டில் வட்டு திருடி வெள்ளக்கட்டி தான் வாங்குவான். அடே மாரியப்பா, வெள்ளக்கட்டி திங்காதரா, பல்லு சொத்தையாயிடும் என்றாள் அம்மா. இனிமே திங்க மாட்டேம்மா என்றான் சமத்து. டெய்லர் பொன்னுசாமி மாமா அவன் டவுசருக்கும் சட்டைக்கும் கலர் கலர் பீஸுகளில் தபால் பெட்டிகளை இணைத்தார். ஓசியில் அவனுக்கு மணிப்பர்ஸ் செய்து கொடுத்தார். பள்ளிக்கூடத்திலேயே மாரியப்பனிடம் தான் குட்டி மணிப்பர்ஸ் இருந்தது. அமுக்கு பட்டன் வைத்தது. அந்த அமுக்கு பட்டன் வைத்த மணிப்பர்ஸுக்குள் ரூபாத்தாள்கள் வைத்திருந்தான். நோட்டு புத்தகத்தின் நடுநடுவில் ரூபா படம் போட்டான். அதை பிளேடால் வெட்டி ரூபா சேர்த்தான். எல்லா பிள்ளைகளும் பார்க்கும் சமயத்தில் போஸ்ட் பாக்ஸை திறந்து குட்டி மணிப்பர்ஸை எடுத்தான். தலைகள் தொங்கின. டே 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 எனக்குடா எனக்குடா என்ற பிள்ளைகள் கை நீட்டி சூழ்ந்தன. ஒவ்வொருவருக்கும் ரூபாத்தாள் கொடுத்து பெருமைப்பட்டான். அப்பொழுது மாரியப்பன் கண்கள் சாகசம் புரிந்தன. பெரிய சீமான் மாதிரி பென்சிலை வைத்து சிகரெட் குடித்து காண்பித்தான்.
வண்ணாத்தி பூச்சி இந்த பக்கம் வரமாட்டாள். தம்பியோடு பலகையில் ஒதுங்கி நின்றாள். மாரியப்பன் யாருக்கும் தெரியாமல் அவளுக்கு மட்டும் ரூபா நோட்டு வரைந்து கொடுத்தான். அவளும் சுற்றி நோட்டம் பார்த்துவிட்டு வாங்கி கொண்டாள். அஞ்சாப்பு வாத்தியார் பிரம்பு புஸ்தகத்துடன் வெட்டியை பிடித்தபடி உள்ளே நுழைந்தார். வகுப்பறையில் நடப்பதை பார்த்த மாத்திரம் தெரிந்துவிடும் அவருக்கு. பள்ளிக்கூடத்தில் மிஷின் ஏதோ வைத்திருந்தாரோ. அந்த மிஷின் டிராயருக்குள் வைத்திருந்தார். யார் யார் என்ன சேட்டை செய்தார்களோ அதையெல்லாம் பதிந்துவிடும். வாத்தியார் வரவும் சொல்லி கொடுத்துவிடும். வந்ததும் வாரத்தில் முதல் நாள் சீருடை அணியாதவர்களை பள்ளியை விட்டு விரட்டினார். சார் சார் மாரியப்பன் டவுசர் போடலை சார் என்றான் கெசவால் ராமசாமி. வாத்தியார் மாரியப்பனை பிரம்புடன் அணைத்து கேட்டார். சார் சார் டவுசர் போட்டிருக்கேன் சார் என்றான் வேதக்கோயில் பாதிரியார் மாதிரி. கால்களை மூடிய ஊதா சட்டை தூக்கி பிடித்து கொண்டான். யாரும் சட்டையை தூக்கி விடுவார்கள் என்று பயந்து நடுங்கிறான். உடனே பிரம்பு சட்டம் அமலானது. மாரியப்பனை வகுப்பறையை விட்டு விரட்டினார். வேற யாருன்னு சீருடை போடல? சீருடை இல்லாத கோப்பம்மாவுடன் பிரம்பு பேசியது. மாரியப்பனும் வண்ணாத்தி பூச்சியும் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார்கள். பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் வெயில். பூட்டி கிடந்த வீடுகளை கடந்து போனார்கள். தெருமுனையில் வகுப்பறை சத்தம் கேட்டது. அவர்கள் மனப்போக்கின் சுதந்திரத்தைப் போல் வெயிலும் மாறியது. கோப்பம்மாளின் இடுப்பில் தம்பி இருந்தான். தெருக்கடைசியில் விளையாட்டு பள்ளிக்கூடம் இருந்தது. நிழல் விளையாட்டு. அங்குதான் ஒன்னாப்பு கோபால் வாத்தியார் இருந்தார். அஞ்சாப்பு பிள்ளைகளுக்கு நிழல் விளையாட்டு கிடைக்காது. அஞ்சாப்பு வாத்தியார் ஆங்கிலம், தமிழ் பாடம், கணக்கு, அறிவியல் என்றுதான் பாடங்கள் நடத்துவார். அஞ்சாப்பு வாத்தியார் விளையாட்டின் எதிரி. அவரோடு பெற்றோர்களும் குதியாளம் போடுவதை எதிர்த்து வந்தார்கள். எல்லோரும் கோபால் வாத்தியாரிடம் நிழல் விளையாட்டை கற்றுக்கொண்டவர்கள்தான். கோப்பம்மாளும் விளையாடினாள். தம்பியை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டாள். விளையாட்டில் சேர்க்க மாட்டார்கள். ஆகவே வாத்தியாருக்கு அருகில் நின்றாள். குட்டித்தம்பி அக்காளின் அசட்டு ஜடையை பிடித்து விளையாடுகிறான். அக்கா முகத்தில் பிஞ்சு கைகளை அலையாட்டி சிரித்து கொண்டிருந்தான். விளையாட்டில் சேர்ந்து கொண்ட பிள்ளைகள் குட்டி தம்பிக்கும் கோப்பம்மாளுக்கும் காய்விட்டார்கள். மாரியப்பன் ஒன்னாப்பு பிள்ளைகளோடு விளையாடினான். வேம்பு எப்போது பூத்தது, பூத்ததை உதிர்த்தது, பிஞ்சும் பூவுமானது எப்பொழுது என்றெல்லாம் கோபால் வாத்தியார் பார்த்து கொண்டிருந்தார். நெய்மேட்டுப்பட்டி பிள்ளைகள் எப்பொழுதும் வேம்புடன் விளையாடினார்கள். கோபால் வாத்தியார் சின்ன பிள்ளையாக இருந்தபோது அவருக்கு நெல் விளையாட்டு சொல்லிக் கொடுத்தவர்களை பற்றியெல்லாம் தாத்தாவுக்கு முந்தைய காலத்து வேம்பு மறக்கவே இல்லை. மேட்டுப்பட்டியில் ரொம்ப வயசான வேம்பு ஆகையால் தான் தோன்றிய காலத்தையும் நிழல் விளையாட்டுக்கள் தோன்றிய காலத்தையும் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். கோப்பம்மாளை யாரும் விளையாட்டில் சேர்த்து கொள்ளாத போது வேம்பு அவளை பார்த்தது. அவள் பச்சை பாவாடையிலிருந்து தொங்கும் நாடாவை எடுத்து கடித்து கொண்டிருந்தாள். கோபால் வாத்தியாரின் பார்வை மரக்கிளைகளின் ஆராய்ச்சியிலிருந்து கீழிறங்கி பிள்ளைகளை நோட்டம் பார்த்தது. திரும்பவும் விட்ட கிளை தாவி ஏறியது போல் கோபால் வாத்தியாரின் கவனம் ஒடிசலான கோபால் வாத்தியார் பிள்ளைகளுக்கு நிழல் விளையாட்டின் மீது வரும் ஆர்வத்தை தூண்டி வருகிறார். ஒவ்வொரு காலமும் மெட்டுப்பட்டி தெற்கு தெருவில் தேய்ந்து கடந்த நீண்டகால பொழுதி கூட இந்த வழியே போன காற்றால் அடித்து செல்லப்படும். தெருவே கரடு தட்டி போன வண்டிப்பாதையாக கிடக்கும். இந்த வழியில் இப்பொழுது வண்டிகள் எல்லாம் செல்வதில்லை. ஆள் நடமாட்டம் இல்லாது போய்விட்டது. இதே வரிசையான வீடுகளில் வண்ணாக்குடிகளும் மாறிவிட்டன. ரேழிக்கதவின் உள்ளே பறந்து கிடக்கும் வீடு உள்ளே கோப்பம்மாள் குமர் இருந்து கொண்டிருந்தாள். தன் பள்ளிக்காலம் ஓடிய பின் தெருவழியே நடப்பது கூட இல்லை. வண்டிப்பாதை வழியாக ஓரமாய் நடந்து போய் காட்டில் மேயும் கழுதைகளை பத்தியபடி முள்ளு விறகுடன் திரும்பி வந்தாள். மாரியப்பன் வேணாத வெயிலோடு பண்ணையாடுகளுக்கு பின்னால் காடே கடையாக கடந்து காய்ந்த வாடக்கரடுகளை ஆடுகள் தின்னும் சத்தத்தை கேட்டபடி துரட்டியை நிலையாக ஊன்றியபடி கல் தூணாக மாறி நிற்பான். ஆடு யார் புலியில் தின்னாலும் மேஞ்சாலும் கண்ணுக்கு தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பான். பனையேறி சேர்முக நாடாரிடம் குடித்த கள்ளு முட்டி உச்சி வெயிலில் தலைக்கு ஏறும். இரத்தச் சிவப்பாக கண்ணு மொழி பிதுங்கி நிற்கும். கண்ணில் ரத்தம் சொட்ட காத்து வாக்கில் மேற்காமல் திரும்பி நின்றபடி காட்டு கூப்பாடும் பாட்டுமாய் காடே தாங்காது. கட்டாந்தரை மாதிரி செம்பட்டையும் வங்கு வங்காய் பய உடம்பெல்லாம் சொறி உப்பறிஞ்சு போய் கிடப்பான் ஓடக்காட்டில். ஊதாச்சட்டை வெயில் அசைவதை பார்த்து சுற்றி சுற்றி முள்ளு சேகரிப்பாள் கோப்பம்மாள். அன்று ராத்திரி கோப்பம்மாள் சோறு எடுக்க வந்தாள். எல்லோர் வீட்டிலும் வாங்கி கொண்டு மாரியப்பன் வீட்டிற்கு வந்தாள். மாரியப்பன் இருட்டில் நின்று கொண்டு கோப்பம்மா கோப்பம்மா என்றான். அவனிடம் வந்தாள். கோப்பம்மாளின்
சோத்து பானைக்குள் கையை விட்டு ஒரு கை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டான். நல்லா இருக்கு என்றான். கோப்பம்மா, உனக்கு என்று இன்னொரு கவளம் அள்ளி அவளிடம் நீட்டினான். மறுக்காமல் வாங்கி சாப்பிடாமல் பானையில் சேர்த்து கொண்டாள். அந்த இரவோடு அவள் சோறெடுக்க வரவில்லை. அவள் ஆத்தாதான் அழுக்கெடுக்க வந்தாள். கோப்பம்மாள் இப்பொழுதெல்லாம் வெளியில் வருவது கூட இல்லை. தண்ணி கிணத்தில் நின்றபோது கரை வழியாக ஆடுகளோடு புழுதி கிளப்பி போய்கொண்டிருந்தான் மாரியப்பன். அவள் இருந்த பக்கம் திரும்பி பாராமல் உருரென்று முகத்தை வைத்து கொண்டு நடந்தான். அவள் அருகில் சப்த நாடியெல்லாம் அடங்கி நடந்து கொண்டிருந்ததே தெரியாமல் காட்டுக்கு போனான். அவள் இருந்த பக்கம் எட்டி பார்க்காத நாளில் கோப்பம்மாளை பெண் கேட்டு வந்து விட்டார்கள். தெற்கே வெகு தொலைவான விருந்தாளிகள். ராத்திரியோடு பெண் அழைத்து போக இருந்தது. கிணத்தங்கரை பக்கம் குடத்துடன் போய் காத்திருந்தாள் கோப்பம்மாள். காட்டிலிருந்து வரவே இல்லை அவன். வீட்டிற்கு வந்தபோது வாசலில் கிடந்த அழுக்கு பொதியில் அது துருத்தி கொண்டு வெளியே தெரிந்தது. ஆம், இற்று உருக்குலைந்து போன ஊதாச்சட்டை தான். அதை யாருக்கும் தெரியாமல் உருவி எடுத்துக்கொண்டு போனாள். கந்தல் கந்தலாய் சிதிலமடைந்து போன அந்த ஊதாச்சட்டையில் எல்லா இடமும் பொத்தலும் ஓட்டையுமாக இருந்தது. நெஞ்சு தூரத்தில் வெக்கை திரண்டு தீக்கங்கு போல் பழுத்து எரிந்தது. உப்பரித்து வீசும் ஊதாச்சட்டையை மார்போடு புதைத்து கொண்டு கேவி கேவி அழுதாள். முகத்தில் ஒற்றிக்கொண்டாள். ஆறுதலடைய மறுத்த தீக்கணு எரிந்து கொண்டே இருந்தது. கோப்பம்மாள் ஊதாச்சட்டையை ஊருக்கு கொண்டு போக வேண்டிய மஞ்சள் பையில் தன் சேலையோடு சேர்த்து வைத்தாள். பின்வாசல் கருக்கிருட்டில் இருட்டுப்பூச்சிகள் சத்தத்துடன் இருளை பெருக்கியபடி இறைந்து கொண்டிருந்தன என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. என்ன நேயர்களே, கிராமிய மனம் வீசும் கோப்பம்மாள் என்கின்ற இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். வாழ்க வளமுடன்.